ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, 3 நாள் நல்ல மழைக்கு பிறகு நல்ல ஒரு அறுவடை எடுக்க போகிறோம். என்ன அறுவடை பண்ண போகிறோன்னு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, எவ்வளோ புதினா இருக்கா. இன்றைக்கி கொஞ்சம் புதினா நிறையா இருக்குது, அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு புதினா சட்னி தான். ஆமாம், நல்லா இலை ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா. நல்ல மழைக்கு அதுக்கும் இன்னும் சூப்பராக வந்துச்சுங்க. விஜய் தட்டு கம்மி, சும்மா ஒரு கைப்பிடி தான் இருந்தேன். எவ்வளோ இருக்கு பார்த்தியா. தனியாக கூட போடல. ஸ்மெல் இவ்வளோ வருது. புதினாலே ஸ்மெல் தானே. புதினானாலே ஸ்மெல்லு தானே. கிளைய 1-2 தான் இருக்கா அப்படி. அதில் நான் வச்சதே பார்த்தேன்னா ஒரு 4-5 கிளை தான் வச்சு விட்டனே. அது அப்படியே இது மொத்தம் மூடிக்கிச்சு. அது இன்னும் இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நல்லா சூப்பராக நிறையவே வந்துச்சு. ஆமாம், காம்பு அவ்வளோ பெருசு இருக்கு. பார்த்து வேர் பிடிங்க போகுது. நிதானமா சரி. ஒரே ஒரு க்ரோ பேக்ல தான் கட் பண்ணேன். அதுவே பத்தியா தெரியுதா. ஆமா, ஒரு பெரிய கட்டை வரும். பெரிய கட்டே வரும். ஒரே ஒரு க்ரோ பேக்ல கட் பண்ணதே. இன்னும் இருக்கு, வா இன்னும் கொஞ்சம் அடுத்து இது கொஞ்சம் இருக்கு பத்தியா. போதும். இங்க பாருங்க, பாத்தியா 2 கட்டு கிட்ட வரும், தெரியுதா. இன்னும் கூட இருக்கு. போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 இதுல இருக்கு. இது வேற இருக்கு. இங்க கூட இருக்கு. பாத்தியா இன்னும் இருக்கா. இன்னும் இந்த செடி இந்த சைட்ல இந்த செடி கிட்ட இருக்கு. இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு கட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஏன்னா நிறைய கட் பண்ணி மட்டும் தான் பண்ண போறோம். அதுவே பார்த்தோன்னா 2 கட்டை கிட்ட இருக்கு. சரி, வெண்டைக்காய் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமா. நகரு அதெல்லாம் வேண்டாம். இந்த வெண்டைக்காய் செடி பாருங்க, ஒரு 10 செடி தான் இருக்கு. ஆனால் அந்த 10 செடியில் இருக்கிறத நான் கட் பண்ணனால அதுவே பார்த்தோன்னா ஒரு 1/2 கிலோக்கு மேலே வரும் போல இருக்கு. இப்படி இந்த சைடு வந்துடு, நீ இந்த சைடு வந்துடு. அதில் ஒன்று இருக்குப்பா. கிட்ட வா.
நான் வரலையா? அது வேண்டாம். வேணாம் வேணாம். புஜி தட்டு காட்டு. இருடா. புஜி அப்படி நல்லா இருக்கா? காலையிலேயே ஒரு நல்ல அறுவடையா? வெண்டைக்காவும் ஓகே. இந்த பார் நல்லா மழைக்கு சூப்பராக வந்துருக்கலாம். இங்கே பற்றி அரும்பு ஒயிட்ல இது கிள்ள வேணாம், இன்னொரு நாள் கிள்ளிக்கலாம். அப்படியே கொஞ்சம் பூ இருக்கு. இது என்னப்பா இது இவ்வளோ இருக்கு? இது நான் இந்த பருப்பு கீரை விதை கொஞ்சம் நல்லா முத்தி இருந்தது, அது சும்மா அந்த செடியவே தோதிரி விட்டேனா, நிறைய பருப்பு கீரை. ஆமா, நிறைய பருப்பு கீரை வந்துருக்கு. இது பாருங்க, இந்த மழை பெஞ்சதுல, இந்த காத்து மழையில வந்து வாடாமல்லி செடி கீழே வந்து காஞ்சி போச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த காஞ்சி போன பூ அப்படியே பிச்சு போட்டு வச்சிருந்தேன் அதில். சரி வராதுன்னு தான் பார்த்தா இப்போ ஒரு 20-30க்கு மேலே இருக்குது வாடாமல்லி செடி, நிறைய வந்திருக்கு. நிறையா செடி ஒரு ஜான் தான் இருக்குமே, செடியே பார்த்தோன்னா ஒரே ஒரு ஜான் தான் இருக்கு, தெரியுதா? ஒரே ஒரு ஜான் செடி தான். இந்த ஒரு பிஞ்சு விட்டுருக்கா 2, இந்த மேலே பாரு ஒரு 4 பூ இருக்கு. ஆனால் செடி சைஸ் பாரு எவ்வளோண்டு இருக்குன்ட்டு. குட்டி செடி தான். ஆமாம், அதுலேயே அவ்வளோ பூ இருக்கு. அந்த செடி வெறும் 60 ரூபாய் கொடுத்து தான் வாங்கினே, வாங்க சொல்ல. இன்னும் டைம் ஆயிடுச்சுப்பா. எங்க பார்த்தியா கிர்னி பழம் தெரியுதா? அதில் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்தியா? அந்த சம்மரில் வந்திருக்கு, எவ்வளோ பெரிய கிர்னி பழம் பா. பிஞ்சு பார்த்தோன்னா ஒரு 6 பிஞ்சுக்கு மேலே இருக்கு. இது அடுத்த அறுவடைக்கு தான் இதில் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இங்க பாருங்க, கட் பண்ணி கட் பண்ணிடலாமா? புஜி கட் பண்ண போறானே, கட் பண்ணிட்டோம். அது மேலே ஒன்று, இது பிஞ்சியா இருக்கு, அடுத்த வாட்டிக்கு கட் பண்ணிக்கலாம். செல்லக்குட்டிக்கு இந்த அறுவடை பண்றதுல ரொம்ப பிடிக்கும். ரோஸ் கொஞ்சம் இருக்கு, கட் பண்ணிக்கலாம். இட்லி பூ. என்ன பூ அது? இட்லி பூ. இட்லி பூவா? வா வா வசிக்கிறோம். இந்த கத்திரி செடிலாம் இப்போதாங்க பூ வச்சிருக்கு, இன்னும் காய் பிடிக்கல, அப்பதான் பூ வச்சிருக்கு. இந்த ஒரு பூ இருக்கு, இல்லைக்கலாம். கையில பிடிச்சிக்கோ. கரடங்க செடி பத்தியா, நல்லா இவ்வளவு பெருசா இருக்க. டவர் மாதிரி இருக்கு. ஆமா, 2 செடி இருக்கு. வீட்டுல இருந்த அந்த மிச்சத்தை தான் எடுத்துட்டு வந்து போட்டேன், சூப்பரா வந்துச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் செடியில அரும்பு பத்தியா நல்லா. இந்த ஒரே இந்த ஒரு செடியிலே கிட்டத்தட்ட ஒரு 20 அரும்புக்கு கிட்ட இருக்கு. பாருங்க, நிறைய மொட்டு வச்சிருக்கு. பட்டன் இந்த காமி நிறைய அரும்பு. இந்த பக்கம் பன்னீர் ரோஸ் மாட்டா மாட்டா பாருங்க, பாருங்க. அது கூடவே ஒரு 2 அரும்பு இருக்கு, கையில கிள்ளணும்னா அந்த அரும்பும் சேர்ந்து இதுவாயிடும். மிளகா செடியில பாருங்க, இப்பதான் பூ விட்டுருக்கு. அருள்மேச்சி இப்பதான் பூ விட்டுருக்கு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, விருப்பத்தாதீங்க. இந்த பிடிங்க. இந்த கோழி கொண்ட பூ பாருங்க, நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல சூப்பரா இருக்கு. செடி வைக்க சொல்ல இதில் பூவே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த மழைக்கு அதுக்கும் நல்லா சூப்பராக செடி வளர்ந்து பூ சூப்பராக கொடுத்துருக்கு. இது வரைக்கும் புஜ்ஜி அந்த இட்லி பூ அப்படியே கட் பண்ணிக்கா. நம்ம தனித்தனியாக கட்டி அம்மன் படத்துக்கு போடலான்னா நல்லா அழகாக இருக்கும். எடுத்துக்கோ. இந்த இளந்தம்பழம் செடியில் பார்த்தியா எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்க.
பூ பிஞ்சு நிறைய இருக்குது. வெயிட் பண்ணு. தண்ணி தரையில் வச்சிடலாம். இன்னைக்கான அறுவடை முடிஞ்சிடுச்சு. ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய், ஒரு 3 பீர்க்கங்காய், கொஞ்சம் சாமி படத்துக்கு வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பூவு, ஒரு 2 கத்தைக்கு மேலேயே புதினா. இன்னைக்கான அறுவடை இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.